சனிக்கிழமை காலையிலே நான் வந்து சாப்பாடு வீடியோ போடும்போதே சொல்லியிருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சர்ச்சில் ஃபங்க்ஷன்னு, அது வேறு ஒன்றும் இல்லை, அறுப்பின் பண்டிகை ஃபங்க்ஷன் தான். அதுக்காக தான் சனிக்கிழமை நைட்டு வந்து குலோப்ஜாம் மாவு வந்து பிசைஞ்சி அதை குட்டி குட்டி பாலாக உருட்டி எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்து அதை சீனி பாகில் வந்து போட்டு வைக்கலாம். நைட்டே போட்டு வச்சுட்டா காலையில் நல்லா அந்த சீனி பாகெல்லாம் அதில் வந்து நல்லா பிடிச்சி நல்லா ஊறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு அப்போ தான் வந்தாங்க. அதனால தான் ரொம்ப டயர்டாக இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு வந்து பார்த்தாங்க. அப்புறம் காலையில் வந்து அந்த குலோப்ஜாம் எல்லாம் பாக்ஸில் வந்து நீட்டாக பேக் பண்ணி அடைச்சி வச்சாச்சு. மத்தியானத்துக்கு லன்ச் எதுவுமே பண்ணல. சண்டே காலையில் இட்லி சட்னி சாப்பிட்டுட்டு கடைன்னு சர்ச்சுக்கு கிளம்பி வந்து நாங்கள் வந்து போயிட்டோம் ஃபேமிலியாக. நான் வந்து மேக்ஸிமம் வெளியே தான் இருப்பேன். ஏன்னா பாப்பா வந்து பயங்கர சேட்டை பண்ணுவாங்க, ரொம்ப கத்திக்கிட்டு ரொம்ப அலறிட்டு. ஏன்னா குட்டீஸ் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வெளியே தான் வந்து இருப்போம். ஏன்னா சேட்டை பயங்கரமாக இருக்கும்ல, அதனால் உள்ளே வச்சு சமாளிக்க முடியாது. வேறு ப்ரேயர் வந்து டிஸ்டர்பன்ஸாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து வெளியே வந்து நீட்டாக வந்து உட்காந்துருவோம். ஓடிக்கிட்டே அலைவாங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து அப்புறம் அவங்க அப்பாட்டையும் மாமாட்டையும் அடம் பிடிச்சி சாக்லேட் வாங்குறது கடைக்கு போயாச்சு. நடந்து போயிட்டுருக்கா, அவள வான்னு கூப்பிடுறேன், திரும்பி பார்க்காம போயிட்டுருக்கா. சர்ச்சுக்கு வந்துட்டு இதுதான் வேலை. அப்புறம் வந்து ப்ரேயர் முடிஞ்சதுமே ஏலம் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து பண்டம் பண்ணி கொண்டு வந்து வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து ஏலம் விடுவாங்க. அது வந்து நாங்கள் வந்து என்னெல்லாம் வாங்கினோன்னா, பனை ஓலையில் பண்ணின கொழுக்கட்டையும் சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். சிக்கன் பீஸ்லாம் பயங்கரமாக இருந்து. அப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு திசைன் வலைக்கு குட்டி ஷாப்பிங்க்கு போயாச்சு. போய் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது பலாப்பழம், அப்புறம் வந்து ஒரு ப்ரௌனி கேக் வந்து வாங்கியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஒரு டோனட் வந்து வாங்கியிருந்தோம். இப்படி தான் எங்களுக்கு சண்டே போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.